வணக்கம் நண்பர்களே. கடந்த கால பதிவுகளில் அநேகமாக மன அழுத்தம், மனோநிலை சம்பந்தமான பல விடயங்களை பார்த்திருக்கின்றோம். இன்று அதன் அடுத்த அம்சமாக மனோநிலை பற்றி மேலதிகமான விடயங்களை பார்ப்போம். இந்த உலகிலே மனிதர்கள் தம்முடைய சிந்தனைகளின் அடிப்படையிலேயே அநேகமான செயற்பாடுகளை மேற்கொள்கின்றார்கள். எனவே மனித வாழ்வின் அடிப்படை ஆதாரமாக தனி மனித சிந்தனைகள் அமைந்துள்ளன. எனவே இவ்வாறு நாம் சிந்திக்கின்ற அனைத்தும், எம்மில் உருவாக்கப்படுகின்ற அனைத்து எண்ணங்களும் செயல்களாக மாற்றப்படுவதில்லை. எனினும் அந்த எண்ணங்கள் அதிர்வுகளாக சூழலில் கலந்து விடுகின்றன. அவ்வாறு எம்மில் தோன்றுகின்ற சிந்தனைகள் மற்றும் அதிர்வுகள், அவற்றின் முக்கியத்துவம் பற்றி இன்று பார்ப்போம். வளிமண்டலம் என்ற சொல்லுக்கு இரண்டு அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, நம்மை சுற்றியுள்ள இயல்பியல் காற்றை குறிக்கிறது. இரண்டாவது, எமது சிந்தனைகளின் அதிர்வுகள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அல்லது பரந்த இடத்தில் உருவாக்கும் மிக நுட்பமான விளைவுகளை குறிக்கின்றது. உதாரணமாக, கூட்ட நெரிசல் மிகுந்த பொது இடங்களில் அல்லது உணவகங்களில் காணப்படுகின்ற அதிர்வுகள் அல்லது சூழல்களுக்கும் வழிபாட்டு தலங்களில் காணப்படுகின்ற அதிர்வுகள் மற்றும் சூழல்களுக்கும் இடையில் பாரிய வேறுபாடு உள்ளது என்பதை நாம் யாரும் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. இது முக்கியமாக அந்த இடத்தில் பல்வேறு வகையான நபர்களின் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளின் தாக்கமே காரணமாகும். கண்கள் பார்வை திறன் இழந்த ஒருவராலும் அல்லது கேட்டல் திறன் இழந்த ஒருவரால் கூட இந்த சூழலின் வித்தியாசத்தை உணரும் திறன் படைத்தவர்களாக இருப்பார்கள். இது முக்கியமாக அந்த இடத்தில் பல்வேறு வகையான நபர்களின் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளின் தாக்கமே காரணமாகும். கண்கள் பார்வை திறன் இழந்த ஒருவராலும் அல்லது கேட்டல் திறன் இழந்த ஒருவரால் கூட இந்த சூழலின் வித்தியாசத்தை உணரும் திறன் படைத்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் மனிதர்களால் உருவாக்கப்படுகின்ற எண்ணங்கள் சூழலில் பரவுவதை கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் அவற்றால் உருவாக்கப்படுகின்ற உடல் சாராத மற்றும் உடல் ரீதியான தாக்கங்கள் இன்னும் சக்தி வாய்ந்ததாகவும் செல்வாக்கு மிக்கதாகவும் இருக்கின்றது. ஒரு சௌகரியமான உணர்வுகள் எண்ணங்களால் உருவாக்கப்படுகின்ற சூழலுக்கும் ஓர் அசம்பாவிதமான எண்ணங்கள் உணர்வுகளால் ஏற்படுகின்ற சூழலுக்கும் இடையில் பாரிய வேறுபாடு உள்ளது. திடீரென ஏற்படக்கூடிய ஓர் நிலநடுக்கத்தால் மக்களின் மத்தியில் ஏற்படுகின்ற பயம் மற்றும் குழப்ப நிலை காரணமாக அந்த சூழலில் உருவாக்கப்படுகின்ற குழப்பமான எண்ணங்களின் அதிர்வுகள் அந்த சூழலில் ஓர் பாரிய எதிர்மறையான மாற்றத்தை உருவாக்குவதைப் போலவே, ரசிகர் மத்தியில் கிரிக்கெட் போட்டியின் மகத்தான வெற்றியின் மகிழ்ச்சியினால் உருவாக்கப்படுகின்ற எண்ணங்களின் அதிர்வுகளின் சூழலுக்கும் இடையிலான வித்தியாசமே ஓர் எடுத்துக்காட்டாகும். ஒரு நுட்பமான அளவில் நம்மில் பலருக்கு அடிப்படை டெலிபதி அனுபவம் உள்ளது. அதாவது, நாம் ஒருவரை திடீரென சந்திக்கும் பொழுது கூறுவதுண்டு, நான் உங்களை பற்றி நினைத்து கொண்டிருந்தேன், ஆனால் நீங்கள் உடனே என்னை அழைத்தீர்கள் அல்லது எனக்கு செய்தி அனுப்பினீர்கள் என்று கூறுவதுண்டு. எண்ணங்கள் தனி நபர்களை பெரிய தொலைவில் இருந்தாலும் இணைக்கின்றன. உடல் நோய்களில் 90% அதிகமானவை மனோதத்துவ தோற்றம் கொண்டவை என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றார்கள். தனி மனித எண்ணங்கள் அல்லது உணர்வுகள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அதிர்வுகளாக தத்துவங்களை அல்லது பொருட்களை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதற்கு மேலே கூறிய விஞ்ஞானிகளின் ஆய்வே ஆதாரமாகும். அதாவது மனிதர்களில் ஏற்படக்கூடிய அநேகமான
உடல் நோய்களுக்கு அவர்களுடைய எண்ணங்களே காரணம் என்பதாகும். இவ்வுலகம் தத்துவங்களை உள்ளடக்கி ஆக்கப்பட்டிருந்தாலும் தற்காலத்தில் மனிதர்களின் எல்லையற்ற எண்ணங்கள் உணர்வுகளின் அதிர்வுகளின் கடத்தலானது பல்வேறுபட்ட மாற்றங்களை சூழலில் ஏற்படுத்தி வருகின்றது. எனவே எம்முடைய சிந்தனைகள், எம்மில் உருவாக்கப்படுகின்ற எண்ணங்கள் எம்மை மற்றும் பாதிப்பில் மற்றும் சௌகரியத்தில் உள்ளாக்குவது மட்டுமல்லாது அவை அதிர்வுகளாக கடந்து சென்று உலகில் பல்வேறு தத்துவங்களிலும் பல்வேறு சூழலிலும் பல்வேறு பாதிப்புகளை உருவாக்குகின்றன என்பதே உண்மையாகும். எனவே நான் தனிப்பட்ட ஒருவன் என்றில்லாது இந்த உலகிலே என்னுடைய ஒரு எண்ணம் கூட பல்வேறு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை உணர்ந்து கொள்வோம். எனவே சிந்தனைகளை சரியாக கட்டுப்பாடான முறையில் சரியான முறையில் உருவாக்குவதை கற்றுக்கொள்வோம். நன்றி. தாங்கள் இந்த வீடியோவை பார்த்து பயனடைந்தீர்கள் என்றால் லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கீழே பகிரவும், மேலும் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. உங்கள் அர்ஜுன்.